ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து அந்த காரில் வந்து செக் பண்ணி வாங்குவோம். கார் வந்து எந்த வருஷத்து மாடலு, வாங்கி வந்து எத்தனை வருஷம் ஆகுது. ஸோ செகண்ட் ஹேண்ட்ஸ் காராக இருந்தால், அதுவே புதுசாக இருந்தால் வந்து இது வந்து மார்க்கெட்டில் இப்போ எப்படி போயிட்டுருக்குது, அப்போ அதோட ரேட்டிங் எவ்வளோ, அண்ட் மைலேஜ் எவ்வளோ தருது, எவ்வளோ காஸ்ட்டு, இந்த காஸ்ட்டுக்கு வந்து ஒர்த்தானதா அப்படின்றது வந்து இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அண்டு இதோட டூலிங்ஸ் எல்லாமே வந்து வெளியே ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்குதா அப்படின்றது எல்லாத்தையுமே செக் பண்ணி வாங்குவோம். ஆனால் அதை எல்லாத்தையும் விட ஒரு புது கார் வாங்க போகிறோம், இல்லை செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்க போகிறோம் அப்படின்னா இது என்ன பிராண்டு, இந்த பிராண்ட் ஒர்த்தானதா, முக்கியமாக செக் பண்ண வேண்டியது சேஃப்டி. இந்த சேஃப்டி தான் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எவ்வளோ காசு அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் கம்மியாக கொடுத்து வாங்கினாலும் காரில் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ யோயோ, நான் உங்கள் குணாமூர்த்தி. ஒரு காரை எடுத்துக்கிட்டோன்னா பொதுவாக வந்து ஒரு இயரில் ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த காரோட டிசைன் அண்டு ஃபியூல் எஃபிஷியன்சி, வெயிட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அவங்க டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே நடத்திட்டாலுமே கடைசியாக வந்து அந்த காருக்கு வந்து சேஃப்டி சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இந்தியா சேஃப்டி கார்ஸ் அதுக்காக வந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுக்கறது வந்து குளோபல் என்கேப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அதுக்கு வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. பல்வேறு சோதனைகள் பல்வேறு வேகத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட காரில் வந்து வேகத்தை வந்து செயல்படுத்தி உள்ள மனுஷன் இருக்கிற மாதிரி வச்சு சென்சார்லாம் செட் பண்ணி இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காமிக்கும். இவ்வளோ வேகத்தில் போய் இவ்வளோ வேகம் வந்து இந்த இடத்துல மோதுனா இந்த கார் வந்து உள்ளே இருக்கிற மனிதர்களுக்கு எவ்வளோ பாதிப்பை வந்து தரும், சேஃப்டியான காரா இல்லையா அப்படின்றதுக்கு மார்க் போடுவாங்க. அதுதான் என்கேப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட வேலை. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2024 டாடா நெக்ஸான் அப்படின்ற ஒரு கார் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த லான்ச் பண்ணுற காருக்கு கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. எல்லா காருக்கும் பொதுவாகவே பண்ணுவாங்க. எல்லா மாடலுமே பண்ணி தான் அவங்க வந்து வெளியே வந்து கொடுத்தாகணும். இதுதான் வந்து சிஸ்டம். அப்படி பண்ணும்போது இந்த காருக்கு எவ்வளோ ரேட்டிங் வந்திருக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, 5 அவுட் ஆஃப் 5. லாஸ்ட் இயருக்குமே வந்து டாட்டாவில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் தான் வந்து ஸ்டாருக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த வருஷமும் தவறாமல் அவங்க சேஃப்டி அப்படின்னாலே இந்த டாட்டாவோட காருக்கு வந்து சேஃப்டி ரொம்பவே வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களோட டாட்டா அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப குஷியாகவே இருப்பாங்க. ஸோ நம்பி வாங்கலாம். நம்ம டாட்டாவோட பிராண்ட் அப்படின்னா சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம். இவங்க 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து அவங்க வந்து காரை நம்பி வாங்குவாங்க. அதே போல் நிறைய கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சேஃப்டியும் பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. யூடியூப்பில் வந்து நீங்கள் போய் என்கேப் அப்படின்னு போட்டாலே அதில் வந்து அந்த கிராஷ் டெஸ்ட் பண்ணதுக்கான வீடியோ வந்து லைவாகவே வரும். அதில் எவ்வளோ வந்து பண்ணியிருக்காங்க, புவர் எவ்வளோ மார்க்கு, பெரியவங்களாக இருந்தால் எவ்வளோ அடிப்படும், சின்னவங்களாக இருந்தால் எவ்வளோ அடிப்படும், ஆக மொத்தத்தில் அடிபடும். பட் எந்த அளவுக்கு அப்படின்றது, எவ்வளோ வேகத்தில் போனால் அப்படின்றத அவங்க பல்வேறு கோணத்துலேயும் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு அண்ட் சைடு ரோல் ஆனால் எப்படி ஆகும், ஏர் பேக் வருமா வராதா, ரிலீஸ் ஆகுமா, ஆனால் எவ்வளோ ஆகும் அப்படின்றத முதற்கொண்டும் இவங்க அந்த வீடியோவில் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ வந்து ரேட்டிங் ஸ்டார் இருக்குது, சேஃப்டி மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் அந்த என்கேப் அப்படின்ற வெப்சைட்டில் போய் எந்தெந்த காருக்கு எவ்வளோ சேஃப்டி மார்க் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ஃப்யூச்சரில் நீங்கள் கார் வாங்கினாலும் சரி, வாங்கி வச்சுருந்தாலும் அதுக்கான சேஃப்டி ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வேகம் கம்மியாகவே போவீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.